மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர்களுக்கும், என் உடன்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் என் முதல் கட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் செல்வராணி. நான் பழையப்பேட்டை மாநகர பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். வரப்புயர நீருயர், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடினார் ஔவையார். ஒரு நாடு முன்னேற இயற்கை வளங்கள் அவசியம். அளவற்ற இயற்கை வளங்கள் கனகத்தை கொண்டிருக்கும் நம் இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும். ஆனால் நாம் நமது கடமையை மறந்து இயற்கையை பாதுகாக்க தவறிவிட்டோம். வீடு மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை ஆற்றில் கலந்து நீரை மாசுபடுத்திவிட்டோம். மரத்தை வெட்டி காடுகளை அழித்து மழை வளம் இல்லாமல் செய்துவிட்டோம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் ஆளுக்கு ஒரு பைக், கார் என்று பயன்படுத்தி வாகன புகையால் காற்றை மாசுபடுத்திவிட்டோம். நெகிழியை பயன்படுத்தி மண்ணின் வளத்தையும் நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதையும் குறைத்துவிட்டோம். நமது தாய் போன்ற பூமியையும் வறண்ட நிலைக்கு தள்ளிவிட்டோம். நீர்நிலைகள், மழை தாக்குகளை ஆக்கிரமித்து வீடு கட்டடங்களை கட்டி அவற்றையும் அழித்து விட்டோம். விளைவு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று வள்ளுவரால் பாராட்டப்பட்ட நிலம் தனது தாங்கும் சக்தியை இழந்து நம் மீது தாக்குதல் நடத்தியதை கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது கண்டோம். எனவே நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை வளங்களை வரம்பற்று சுரண்டுவதை விடுத்து அளவோடு பயன்படுத்தினால் நாம் முன்னேறலாம். நாம் முன்னேறினால் நமது நாடும் முன்னேறும், நமது வருங்கால தலைமுறைகளும் பயன்படுத்திக் கொள்ளும். இதை உணர்ந்து இட்டுக்கொள்ளும் நீரிலை சுத்தமாக பராமரிப்போம், சுத்தமான காற்றை சுவாசிப்போம், இயற்கையோடு இணைந்த நோயற்ற வாழ்வோம் என்று உறுதி கூறுவோம். நெகிழியை ஒழிப்போம், மாசில்லாத உலகம் படைப்போம். இயற்கையின் அழகு மரம், அதை அழியாமல் காப்பதே அறம். எனவே மரம் நடுவோம், மழை பெறுவோம், மாசில்லாத சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். எதிர்கால சந்ததிகளுக்கு அழகான பூமியை பரிசளிப்போம். நன்றி, வணக்கம்.